உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கோவை உக்கடம் பகுதியை சேர்ந்த முதியவர் பழனிசாமியை ஏமாற்றி வீட்டை அபகரித்துக் கொண்டு சாதி பெயரை சொல்லி திட்டி கொலை மிரட்டல் விடுத்த முத்தப்பா மற்றும் ஜன்னத் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது மனு அளித்தார். அப்போது மைதீன் சேட், இப்ராஹிம் மற்றும் ஹக்கீம் ஆகியோர் உடனிருந்தனர். அதாவது உக்கடம் பகுதியிலேயே ஹவுசிங் யூனிட் பகுதியில் A7 A8 வசித்து வரும் பழனிசாமி என்பவர் ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது அவருக்கு 72 வயது ஆகிறது. அவரிடத்திலே ஒரு அட்வான்ஸ் தொகையாக ஒரு பணத்தை கொடுத்து மாதம் 2500 ரூபாய் அவர் சாப்பிடுவதற்காக கொடுப்பதாக கூறி வாடகை என சொல்லி அவரை ஏமாற்றி அவருடைய டாக்குமெண்ட்டுகளையும் அவர் வீட்டையும் அபகரித்து கொண்ட ஜன்னத் மற்றும் அப்துல் ரகுமான் என்கின்ற முத்தப்பா ஆகியோர் அவர் வீட்டை திருப்பி தருமாறு கேட்டு சென்றபோது அவரை வெளியே போடா சக்கிலி தாயோலி என்று சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி அவரை கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். உக்கடம் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தும் அவர் அதிக காவல் நிலையத்தில் பழக்கமுள்ள காரணத்தால் அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இன்று நாங்கள் உதவி ஆணையாளர் அவர்களை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறோம். அவரும் நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக அந்த முத்தப்பாவையும் ஜன்னத்தையும் கைது செய்து PCR சட்டத்திலே, அதாவது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே கைது செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும். பழனிசாமிக்கு நியாயத்தை வழங்கிய வீட்டை பெற்றுத்தர வேண்டும். அவருக்கு வரவேண்டிய பேலன்ஸ் வாடகை தொகை ஒரு 40,000 ரூபாயும் பெற்றுத்தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட தேவனாம்பட்டையை சேர்ந்த ஏழுமலை மகன் இளங்கோவன் என்பவர் சாதி வெறியர்களால் கடந்த 30ஆம் தேதி பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட நிலையில் விழுந்து கிடந்தார். இதனையடுத்து அவரை உறவினர்கள் மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் கொலை நடந்து 5 நாட்கள் ஆகியும் சாதி வெறியர்களை போலீசார் கைது செய்யாததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் வளரும்பதி தலைமையில் விழுப்புரம் திருவண்ணாமலை மண்டல செயலாளர் செல்வம், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பகலவன், அம்பேத் வலவன் மற்றும் இளங்கோவன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இளங்கோவனுக்கு வீர வணக்கம், இளங்கோவனுக்கு வீர வணக்கம், இளங்கோவனுக்கு வீர வணக்கம், இளங்கோவனுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இளங்கோவனுக்கு வீர வணக்கம், இளங்கோவனுக்கு வீர வணக்கம். காவல்துறையே, 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 காவல்துறையே. வருவாய்த்துறையே, 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 வருவாய்த்துறையே. கைது செய், 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 கைது செய். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,